அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். சரி பிள்ளைகள், நாங்கள் இன்று படிக்க போவது யூனிட் 3 தொடர்ச்சி. யூனிட் 3 தொடர்ச்சி. கடைசி வகுப்பில் படித்தோம் ஆட்சி நிறை பாகுபாட்டின் ஆட்சிநிறை ஒழுங்கமைப்பு. பாகுபாட்டின் ஆட்சிநிறை ஒழுங்கு. பாகுபாட்டின் ஆட்சி ஒழுங்கிலே மிக பெரிய மட்டத்திலிருந்து சிறிய மட்டம் வரைக்கும் எழுதினால் பேரிராட்சியம், ஒரு பேரிராட்சியம் இராச்சியங்களாக பிரிக்கப்படும். இராச்சியம் கணங்களாக பிரிக்கப்படும். கணம் வகுப்புகளாக பிரிக்கப்படும். வகுப்பு வருணங்களாக பிரிக்கப்படும். வருணம் குடும்பங்களாக பிரிக்கப்படும். குடும்பங்கள் சாதிகளாக பிரிக்கப்படும். சாதிகள் இனங்களாக பிரிக்கப்படும். இதான் பாகுபாட்டின் ஆட்சி ஒழுங்கமைப்பு மட்டம். ஹைராக்கி லெவல் என்று சொல்லுவோம். ஹைராக்கி ஆட்சி ஒழுங்கமைப்பு மட்டங்கள், பெரியதிலிருந்து சிறியது வரைக்கும் போவது. இதிலே அங்கத்துறை எண்ணிக்கை கூடுதலாக இருக்கும், அதை விட இதுல குறைய இருக்கும். படிப்படியாக தனிகள் எண்ணிக்கை குறைந்து, தனியர்களின் எண்ணிக்கை குறைந்து வரும். ஆனால் ஒற்றுமை அதிகரித்து கொண்டு வரும். ஒற்றுமை அதிகரிக்கும், வேற்றுமை குறையும், அங்கத்தினுடைய எண்ணிக்கை குறைவடையும். சொன்னேன், ஒரு ஸ்கூல் மாதிரி, ஒரு பாடசாலை, ஒரு செக்ஷன், அதுல ஒரு கிளாஸ், அப்படி என்று சொல்லும் போது ஒற்றுமை கூடிக்கொண்டு வரும் என்று சொன்னோம். இப்போ அந்த ஆட்சி ஒழுங்குல ஆக சிறிய கூட்டம், சிறிய அலகு இனம், ஸ்பீசிஸ். பாவன ஒரு சிறிய ஆக சிறிய அலகு இனம். நாங்கள் சூழலை பார்ப்பது ஒரு இனத்தை தான். என்ன, காகமெல்லாம் ஒன்று சேர்ந்து வாழும், நாய்கள் ஒன்று சேர்ந்து வாழும், பூனைகள் ஒன்று சேர்ந்து வாழும், காட்டிலே ஒரே வகையான மான்கள் சேர்ந்து வாழும். ஆகவே நம்ம சாதாரணமாக பார்ப்பது காகம் சொன்னா ஒரு இனம் தான் அது. அப்போ இயற்கையாக பார்க்கக்கூடிய ஒரு இனம். சூழலே இயற்கையாக பார்க்க, சூழலே ஒரு பேராஜ்யத்தை நேரடியா பார்க்க முடியாது, ஒரு ராஜ்யத்தை நேரடியா பார்க்க முடியாது. ஒரு கணத்தை பார்க்க, ஒரு கணத்தின் பல வகுப்புகளை பார்க்கலாம், ஒரு வகுப்பின் பல வருணங்களை பார்க்கலாம், ஒரு வருணத்தின் பல குடும்பங்களை பார்க்கலாம், சாதியின் பல இனங்களை பார்த்தாலும் இனத்தை நேரடியாக நம்ம பார்க்கலாம். காகம் என்றால் ஒரே வகை இருக்கும், ஒரு இனம். குரங்கு என்றால் ஒரே வகை குரங்கு ஒரு இடத்துல இருக்கும், அது ஒரு இனம். அவை இயற்கையாக சூழலை அவதானிக்கக்கூடிய பாகுபாடு நாக சிறிய அலகு இனம் ஆக இருக்கும். சரியா? அடுத்தது, இனம் என்றால் என்ன? இனத்தை பொறுத்த வரைக்கும் 4 விதமான வரைவிலக்கணம் இருக்கு. முதலாவது பயாலஜியில பயன்படுத்தப்படுற பொதுவான வரைவிலக்கணம். அது உயிரியலுக்குரிய வரைவிலக்கணம், உயிரியலுக்குரிய வரைவிலக்கணம், பயாலஜிக்கல் டெபினிஷன். அதுபோல உருவவியலுக்குரிய வரைவிலக்கணம், உருவவியல் வரைவிலக்கணம், சூழலியல் தொடர்பான வரைவிலக்கணம், கூர்ப்பு ரீதியான வரைவிலக்கணம். கூர்ப்பின் போதும் இனங்களை பற்றி படிப்போம், சூழலை பற்றி படிக்கும் போதும் இனத்தை பற்றி படிப்போம், உருவங்களை பற்றி கதைக்கும் போதும் இனத்தை பற்றி சொல்லியிருப்போம். அவை 4 சந்தர்ப்பத்திலே 4 விதமான வரைவிலக்கணங்கள் இருக்கும். அதிலே உயிரியலுக்குரிய பொதுவான உயிரியலுக்குரிய வரைவிலக்கணம் என்ன, இப்படி ஒவ்வொன்றுக்கும் என்ன சொல்றாங்க எழுத போறோம். அடுத்த புதிய தலைங்க போட்டுக்கொள்ளுங்க. இனம், ஸ்பீசிஸ், ஸ்பீசிஸ் இனம். முதலாவது பாயிண்ட்,
இதுவே பாகுபாட்டியலின் இதுவே பாகுபாட்டியலின் இயற்கையான அலகு. பாகுபாட்டியலின் இயற்கையான அலகு. இரண்டாவது பாயிண்ட். இதற்கு பல்வேறு வரைவிலக்கணங்கள் வரையறைகள் பல்வேறு வரைவிலக்கணங்கள் வரையறைகள் உண்டு. பல்வேறு வரைவிலக்கணம் இருக்குன்னு அல்லது வரையறைன்னு சொல்லுவாங்க. வரையறுத்தல் இனம் என்றால் இதுதான் என்று சொல்வது. வரையறைகள் வரைவிலக்கணம் உண்டு. ஒரு கோட்டை விட்டு இலக்கம் 1 உயிரியலுக்குரிய வரைவிலக்கணம். பயாலஜிக்கல் டெபினிஷன் உயிரியலுக்குரிய வரைவிலக்கணம். உயிரிலுக்குரிய வரைவிலக்கணம் என்ன? இனத்துக்கு உயிரியல் தொடர்பா சொல்ல வரைவிலக்கணம் என்ன பாருங்க. ஒரு இனம் என்று சொன்னால் உயிரியல் தொடர்பான வரைவிலக்கணம், இனத்துக்கு வரைவிலக்கணம் சொல்ல போறோம். பொதுவா ஒத்த இயல்புகளை கொண்டிருக்கும். ஒரு மான் கூட்டம் காட்டில் இருக்குன்னு சொன்னா அந்த மான்கள் எல்லாம் கூட்டமாக இருக்கும் போதோ எல்லாம் ஒரே இயல்புடைய இருக்கு. ஒத்த இயல்புகளை கொண்ட அங்கி கூட்டமா இருக்கும். ஒத்த இயல்புகளை கொண்ட அங்கி கூட்டம். ஒரு இனத்தை சேர்ந்த அங்கிகள் தனித்தனியே வாழ்றல்ல, ஒரு இடத்துல ஒரு சூழல் தொகுதியிலே இனத்தை சேர்ந்த அங்கிகள் சேர்ந்துதான் வாழும். மனிதனும் அப்படித்தான், தனியே வாழ்றல்லே, சேர்ந்துதான் இருப்பான். ஆகவே ஒரே வகையான இயல்புகளை சொல்லுவாங்க ஒத்த இயல்புகளை கொண்ட அங்கிகளின் கூட்டம். அந்த ஒத்த இயல்பை கொண்ட அங்கிகளின் கூட்டம் என்ன செய்யும்? தமக்கிடையே இனங்கலக்கும். இனங்கலத்தல் சொன்னால் இனப்பெருக்கம் செய்தல். இனங்கலத்தல் அட சொல்ல பாருங்க. தமக்கிடையே இனங்கலத்தல், இனப்பெருக்கம் செய்தல். ஆண்புணரியும் முட்டையும் சந்திப்பது, அதான் இனங்கலத்தல். ஆண்புணரியும் பெண்புணரியும் முட்டையும் சந்திப்பது இனங்கலத்தல். அவை ஒரே ஒத்த இயல்பை கொண்ட அங்கிகள் கூட்டமாக இருக்கும். ஒரு சூழல் தொகுதியிலே அவற்றுக்கிடையே இனங்கலப்பு நடக்கும். ஆண்புணரையும் பெண்புணரையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதன் மூலம் எச்சம் உருவாக்கப்படும். எச்சம் என்பது சந்ததி. அந்த எச்சம் வாழ்த்தகவுடைய வளமான எச்சமா இருக்கும். ஒரு இனத்தின் அங்கத்தவர்கள் இனங்கலந்து உருவாக்கப்படுற சந்ததி வாழ்த்தாவுடையது, நீண்ட காலம் வாழக்கூடியதா இருக்கும். வளமான எச்சம் என்று சொன்னால் அவர் எதிர்காலத்தில் அடுத்த சந்ததியை உருவாக்கக்கூடிய ஆற்றலை கொண்டிருப்பார். இப்போ கழுதை தர குதிரை. கழுதை என்பது வேறொரு இனம், குதிரை என்பது வேறொரு இனம். ரெண்டும் சில வேளையிலே இனங்கலந்து அடுத்த சந்ததி வரலாம். அதை கோவறு கழுதை என்று சொல்லுவாங்க.
இது வளமான எச்சம் இல்ல, இனப்பெருக்கம் செய்யும் ஆற்றல் அற்றது. அப்ப வெவ்வேறு இனங்கள் இனங்கலந்தும் எச்சங்கள் சந்ததி உருவாகலாம். வெவ்வேறு இனங்கள் இனங்கலந்து எச்சங்கள் சில வழியில் உருவாகும். அப்படி உருவாகிறது வளமான எச்சமா இருக்காது, வளமான சந்ததியா இருக்காது, இனப்பெருக்கம் செய்ய மாட்டாது. பொதுவா பெரும்பாலும் அவ்வாறு உருவாக்கப்படுற சந்ததி அல்லது எச்சம் 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 வளமுடைய எச்சமா இருக்கணும் சொன்னால் அடுத்த சந்ததியை உருவாக்கக்கூடிய ஆற்றலை கொண்டிருக்கணும். இப்படி அங்கீகளை கொண்ட கூட்டம் தான் உயிரிலுக்குரிய இனம் என்று சொல்லப்படும். எழுதுவோமா? ரைட், எழுதுவோம். உயிரிலுக்குரிய வரைவிலக்கணம் அன்லைன் பண்ணிட்டு அடுத்த கோடு பாயிண்ட் இல்லாம அடுத்த கோடு. ஒத்த இயல்புகளை கொண்டதும் ஒத்த இயல்புகளை கொண்டதும் கோமா அடுத்த கோடு தொடர்ந்து எழுதாதீங்க. அப்படி அடுத்த கோட்டுக்கு வாங்க. தமக்கிடையே இனங்கலந்து தமக்கிடையே இனங்கலந்து தமக்கிடையே இனங்கலந்து வாழ்தகவுடைய 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 தெரியும் தானே, சூழல வரக்கூடிய எதிர்ப்புகளை சமாளித்து சூழல் வரக்கூடிய பிரச்சனை சமாளித்து வாழக்கூடிய ஆற்றல் வாழ்தகவுடைய. ஒரு சொல்லுக்கு விளக்கம் தெரியணும். தமக்கிடையே இனங்கலந்து வாழ்தகவுடைய தொடர்ந்து எழுதுவோம். வாழ்தகவுடைய வளமான எச்சங்களை உருவாக்கும் ஆற்றலுடைய வளமான எச்சங்களை உருவாக்கும் ஆற்றலுடைய வளமான எச்சங்களை உருவாக்கும் ஆற்றலுடைய அங்கிகளின் கூட்டம் அங்கிகளின் கூட்டம் இனம் எனப்படும். இனம் எனப்படும். அப்போ இனத்துக்குரிய வரவிலக்கணம் உயிரினுக்குரிய வரவிலக்கணம் 3 சொற்கள் வரணும். ஒத்த இயல்புகளை கொண்டதும் ஒரு சொல், தமக்கிடையே இனங்கலந்து வாழ்தவுடைய வளமான எச்சங்களை உருவாக்கும் ஆற்றலுடைய என்பது இரண்டாவது சொல், அங்கிகளின் கூட்டம் ஆற்றலுடைய அங்கிகளின் கூட்டம் என்பது மூன்றாவது சொல். கூட்டமா தான் இருக்கும், தனித்தனி இருக்குல்ல. அப்போ வாழ்தவுடைய என்பது சூழலில் ஏற்படக்கூடிய எல்லா நிபந்தனைகளையும் சகித்து வாழக்கூடிய ஆற்றல், எதிர்ப்புகளை சகித்து வாழணும். ஏன்னா வளமான எச்சம் என்பது தான் அடுத்த சந்தை உருவாக்கக்கூடிய ஆற்றல் கொண்டிருக்கணும். ரைட். அடுத்த இரண்டாவது வரைவிலக்கணம் உருவவியலுக்குரிய வரைவிலக்கணம். உருவவியலுக்குரிய மார்பாலஜிக்கல் டெபினிஷன். உருவவியலுக்குரிய வரைவிலக்கணம் உருவவியல் என்று சொல்றது புறத்திலே தெரிய புறத்தோற்றம். உருவவியல் என்பது நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய புறத்தோற்றம். உருவவியல். உருவவியல்
என்ன ஒரு அங்கி கூட்டத்தை எடுத்துக்கொண்டால் என்ன ஒரு இனம் என்பது என்ன? ஒரு இனத்துக்கு வரைவிலக்கணம் சொல்லலாம் உருவவியல் அடிப்படையில். உடல் வடிவம் எடுத்துக்கொண்டால் எல்லாம் சமனா இருக்கும். உடல் வடிவத்தை எடுத்துக்கொண்டால் எல்லாம் சமனா இருக்கும். அதை காணப்படுற ஏனைய கட்டமைப்புக்குரிய இயல்பு எடுத்துக்கொண்டால் வெளியில தெரிகின்ற ஏனைய கட்டமைப்புகள் எடுத்துக்கொண்டால் எல்லாம் சமனா இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த அங்கிகளை கொண்ட கூட்டம் இனம் என்று சொல்லப்படும். உருவவியலுக்குரிய வரைவிலக்கணம் என்பது உதாரணமாக ஒரு புள்ளி மான் என்று சொன்னால் எல்லா மானுடைய முகமும் ஒரே தோற்றத்தில் இருக்கும். என்ன செவி இப்படி நிற்குன்னா எல்லாத்துக்கும் இப்படித்தான் இருக்கும். இப்போ இந்த கண்ணுக்கு பக்கத்துல இப்படி ஒரு புள்ளி இருக்குன்னா எல்லா மானுக்கும் ஒரு புள்ளி இருக்கும். இப்படி புள்ளிகள் இருக்குன்னா சரியா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கும். கால்கள் என்று சொன்னால் எல்லாத்துக்கும் இப்படி இருக்கும், ஒரே வடிவத்தில் இருக்கும். உடல் இப்படி மெலிஞ்சிருக்குன்னு சொன்னா எல்லாத்துக்கும் மெலிவா தான் இருக்கும், மாற்றமே இருக்காது. இதான் என்ன உடல் வடிவத்துல சமனா இருக்கும். அதுபோல வெளியில உருவவியலுக்குரிய சின்ன சின்ன வித்தியாசம் எல்லாம் சமனா இருக்கும். செவிச்சோன்னா எல்லாத்துக்கும் இப்படித்தான் இருக்கும், ஒரே பரிமாணம் தான் இருக்கும். சம அளவுடைய அங்கிகள் எடுத்துக்கணும் சமனா இருக்கும். உடல்ல இப்படி புள்ளி இருந்தா எல்லாத்துக்கும் இப்படி புள்ளி இருக்கும், ஒரே மாதிரி புள்ளி இருக்கும், ஒரே கலர்ல இருக்கும், மாற்றம் இருக்காது. ஒரு இனம் பண்ணா அப்படித்தான் இருக்கணும். அவை உடல் வடிவத்தை வெளிப்புறத்தில் இயல்புகளை வைத்துக் கொண்டு பார்த்தோன்னு சொல்லுவோம் இது மான் இனம், இது காகம் இனம். இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ காகங்கள் வரும்போதோ சாதாரண காகம் வீட்டுக்கு வரும், அண்டங்காகம் ஒரு காகம் இருக்கு தெரியுமா? பெரிய சொண்டு வச்ச காகம், நல்ல பெரிய சத்தம் போடும். நம்ம ஆட்கள் அண்டன் காகம்னு சொன்னா நல்ல கருப்பு நிறமா இருக்கு. அவை உங்களுக்கு பார்த்தோன்னு விளங்குது அது வேற அங்கி காகம், இது வேற காகம் உங்களுக்கு பார்க்க தெரியும். ஏன் அப்படி சொல்றீங்க? அதனுடைய அழகு சொண்டு வித்தியாசமா இருக்கும், இதனுடைய சொண்டு வித்தியாசமா இருக்கும். காகம் என்று தெரியுது, அதுவும் காகம் தான், இதுவும் காகம் தான். ஆனா அது வேறு இனம், இது வேறு இனம் உங்களுக்கு தெரியுது. அர உடல் அழகுல என்ன உருவத்துல சமன் இருக்கிறதா காகம் என்று சொல்லுவீங்க. அது போல அழகுலே, சத்தத்திலே, நிறத்தில எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அவை அது வேறு இனம்னு சொல்லுவீங்க. அவை உருவத்தை வைத்துக் கொண்டு அல்ல காணப்படுற ஏனைய உடல் இயல்புகளை வைத்துக் கொண்டு இது ஒரு இனம் என்று சொல்வது. ஜூ போனால் எல்லாத்தையும் குரங்குனா சொல்லுவாங்க, ஆனா இந்த இந்த ரூம்ல இருக்கிற குரங்கு ஒரு இனம், இந்த ரூம்ல இருக்கிற ஒரு குரங்கு வேறொரு இனம் என்று எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? இதனுடைய வடிவம் வித்தியாசம், உடல் தோற்றத்திலே வித்தியாசம், நிறத்திலே வித்தியாசம். அவை அது ஒரு இனம் என்று உருவத்தின் அடிப்படையில் சொல்லலாம். அவ உருவவியலுக்குரிய வரைவிலக்கணம் எழுதிக் கொள்ளுங்க. உடலின் வடிவம் கொமா ஏனைய கட்டமைப்புக்குரிய அம்சங்கள். உடலின் வடிவம் ஏனைய கட்டமைப்புக்குரிய அம்சங்கள் போன்ற உருவவியலுக்குரிய பிரமாணங்களை பயன்படுத்தி பிரமாணம் சொல் படிச்சிருக்கிறான், கிரைட்டீரியா பிரமாணங்களை பயன்படுத்தி வேறுபடுத்தக்கூடியவையாக இருப்பவை. இனம் எனப்படும். உடலின் வடிவம் ஏனைய கட்டமைப்புக்குரிய அம்சங்கள் போன்ற
உருவவியலுக்குரிய புறத்தோற்றம் மார்பாலஜிக்கல் கேரக்டர்ஸ் பிரமாணங்களை பயன்படுத்தி வேறுபடுத்தக்கூடியவை இருப்பவை இனம் எனப்படும். அல்சேஷன் நாய் அதாவது சாதாரண நாய் ரெண்டையும் உங்கள்கிட்ட தந்தால் அது வேறு இனம் இது வேறு நீங்க சொல்லுவீங்க. ஏன்? அத தோற்றம், உடல் வடிவம், செவிச்சோனை, முகத்தின் வடிவம், காலின் வடிவம், அந்த உருவத்தை பார்க்கும்போது வேறு இனம் விளங்கும். அதான் கழிக்கலாம், வேற எதுவும் இல்லை. பெருசா அலட்டி கொள்ள தேவையில்லை. சொற்களை சரியா போட்டா சரி. உடன் வடிவம், ஏனைய கட்டமைப்புரிய அம்சங்கள் போன்ற உருவவியலுக்குரிய பிரமாணங்களை பயன்படுத்தி வேறுபடுத்தக்கூடியவை இருப்பவை இனம் எனப்படும். மூன்றாவது சூழலியலுக்குரிய எண்ணக்கரு மறைவிலக்கணம் போடலாம். சூழலியலுக்குரிய எண்ணக்கரு மறைவிலக்கணம் போடலாம். நீங்க எண்ணக்கரு எக்காலஜிக்கல் டெபினிஷன். எக்காலஜிக்கல் டெபினிஷன் கவனிங்க பிள்ளைகள், இதுல ரெண்டு சொற்கள் வரப்பு. சூழலிற்குரிய எண்ணக்கருவை பயன்படுத்தி இனத்துக்கு வரைவிலக்கணம் சொல்லும் போது சூழலிற்குரிய எண்ணக்கருவை பயன்படுத்தி இனத்துக்கு வரைவிலக்கணம் சொல்லும் போதோ ரெண்டு சொற்களை பயன்படுத்த போன்றோம். ஒன்று சூழலியல் திதி, சூழல் திதி என்று போடுவாங்க, அல்லது சூழலியல் திதி என்று போடுவாங்க. எக்காலஜிக்கல் நிச், நிச்சயம் சொல்லுவாங்க. சூழலியல் திதி அது என்ன? சூழலியல் திதி ஒரு குறித்த இனமாக இருந்தால் அதுக்கு ஒரு சூழலியல் திதி இருக்கு. இந்த சூழலியல் திதி என்பது நம்ம என்வயர்மெண்ட் பாலாஜில படிக்கணும், படிப்போம். இந்த சொல்ல அடிக்கடி வரும் பாலாஜி படிக்கும் போது. சூழலியல் திதிர வரைவிலக்கணம் என்று கேட்டால் ஒரு இனம் அந்த சூழலை வகிக்கின்ற பங்கு. ஒரு இனம் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அந்த சூழலை பாய்க்கின்ற பங்குதான் பங்களிப்பு. சூழல் திதி என்று சொல்லப்படும், எக்காலஜிக்கல் நீட்சி என்று சொல்லப்படும். நம்ம அந்த சூழலை திதியை வைத்துக் கொண்டு இது ஒரு இனம் என்று கண்டுபிடிக்கலாம். எப்படி? உதாரணமாக மான், ஒரு காட்டிலே வாழ்கின்ற மான் கூட்டம், முயல் கூட்டம். இது ஒரு வகை மான் கூட்டம், இது ஒரு முயல் கூட்டம். இதனுடைய எக்காலஜிக்கல் நீட்சி என்ன? இந்த மான், முயல் ஆகியவற்றுடைய சூழலியல் திதி என்ன கேட்டால் இதை நாங்கள் வேறு இனம் என்றும் இதை வேறு இனம் என்றும் எப்படி பிரிக்கின்றோம்? இப்போ மாடு ஒரு இனம் என்றும் மனிதன் ஒரு இனம் என்றும் எப்படி கண்டுபிடிக்கிறோம்? அத சூழலியல் திதி என்ன? என்ன? இப்போ மானை முயலையும் எடுப்போமே, மனிதனையும் மாட்டையும் விட்டுட்டு மானை முயலையும் எடுப்போம். இப்போ பொதுவா மானை பொறுத்த வரைக்கும் அந்த காட்டிலே மான் இனமும் இருக்கு, முயல் இனமும் இருக்கும். ரெண்டுக்கும் இடையே போட்டி இல்லாமல் இருப்பதற்காக, ரெண்டும் சூழலே வாழ்வதற்காக மான் பொதுவா பகல் வேளையில் அந்த காட்டிலே உணவை தேடி செல்லும். பகல் வேளை தான் பொதுவா காட்டில் அலைந்து திரியும். இதுவே அலைவது உண்டு. பொதுவா பெரும்பாலும் பகல் வேளையில் உணவை தேடி போ. முயல் இரவு வேளையில் உணவை தேடி போ. ஏன் அப்படி? இந்த இனத்துக்கு ஒரு பண்பு, இந்த இனத்துக்கு ஒரு பண்பு. அப்ப இதான் நடக்குது. உணவு போட்டி இல்லாமல் போகுது. அவை ரெண்டு பேருக்கும் உணவு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்குது. ரெண்டு பேரும் சூழலை வாழக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்குது. இது அவங்க சூழலை செய்கிற பங்களிப்பு, தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஏற்படுத்திக்கிற பங்களிப்பு. அவை இப்படி சூழல் துதியிலே மாற்றம் இருக்குமாயின் அது ஒரு இனம், இது ஒரு இனம். ஆந்தை இரவில் உணவை தேடும், பகலில் தேட மாட்டாது ஆந்தை. அது போன்றோ ஆலா அல்லது கழுகுன்னு சொல்லுமே, அது பகலில் உணவை தேடும். அது ஒரு இனம், இது ஒரு இனம். அது அதற்கு சூழலியல் திதி, சூழலை வகிக்கின்ற பங்கு. எருமை மாடு என்று சொன்னால் குளத்தில் இருக்கின்ற சேற்றுக்குள்ளே புதைந்து
அதுக்குள்ளே விளையாடி அல்ல பக்கத்துல இருக்கிற புற்களை சாப்பிடும். சேரெல்லாம் பெரும்பாலும் கிடைக்கும். சாதாரண மாடுன்னு சொன்னா ஏன்னா பக்கத்துல இருக்கிற வய நிலத்துல இல்ல புத்தரையில போகும். அது சேற்றுக்குள்ள எல்லாம் போய் அப்படி அதுக்குள்ள புரண்டு அப்படி விளையாடுற அதெல்லாம் இல்ல. அதுக்குள்ள கிடக்குறதெல்லாம் இல்ல. அவை அப்படி கிடக்குறதா எருமை மாடுன்னு சொல்றோம். மற்ற மாடு சாதாரண மாடு. அது ஒரு இனம், இது ஒரு இனம். அவை அது சூழல வைக்கிற பங்கு. அவர் அப்படி இருப்பார், இவர் இப்படி இருப்பார். ரைட். ஆவே ஒரு இனத்துக்கு குறித்த சூழல் திதி இருக்கும். அதுபோல ஒரு இனத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு சூழல் தொகுதியிலே வாழுகிற ஒரு இனமாக இருந்தால் அந்த அந்த இனம் ஒரு சூழல் தொகுதி என்பது 2 கூறுகளை கொண்டிருக்கும். உயிருள்ள கூறுகளையும் கொண்டிருக்கும், உயிரற்ற கூறுகளையும் கொண்டிருக்கும். உயிருள்ள கூறு என்று சொன்னால் வெவ்வேறு இனங்களைச் சேர்ந்த அங்கிகள் இருக்கும். ஒரு சூழல் தொகுதியிலே வெவ்வேறு இனத்தைச் சேர்ந்த அங்கிகள் இருக்கும், வெவ்வேறு உயிர்கள் இருக்கும். உயிரற்ற கூறு CO2 இருக்கும், O2 இருக்கும், நீர் இருக்கும், வெப்பநிலை இருக்கும், மண் இருக்கும். இதெல்லாம் உயிரற்ற கூறு. ஒரு இனமாக இருந்தால் அந்த சூழல் தொகுதியிலே காணப்படுகின்ற உயிருள்ள கூறு, உயிரற்ற கூறு ஆகியவற்றுடன் இடைத்தாக்கம் அடையும் அல்ல இடைத்தொடர்பை கொண்டிருக்கும். ஒரு இனமாக இருந்தால் அங்கே காணப்படுற ஏனைய உயிர்களுடன் இடைத்தாக்கம் அடையும். இடைத்தாக்கம்னா தொடர்பை ஏற்படுத்தும். அது சண்டை பிடிக்கலாம், அல்ல உணவுக்காக அதை பிடிக்கலாம், உணவு சங்கிலி ஏற்படுத்தலாம், ஏதோ சண்டை பிடிக்கலாம் அல்லது உணவுக்காக இரையாக பிடிக்கலாம். அப்படி உயிர் தொடர்பு இருக்கும். உயிருக்கும் தொடர்பு இருக்கும். உயிரற்ற கூறுகளிலும் தொடர்பு இருக்கும். இப்படி ஒரு சூழத்துலே காணப்படக்கூடிய ஏனைய உயிர்களுக்கும் உயிரற்ற கூறுக்கும் இடையே இடைத்தாக்கம் அடையக்கூடிய ஒரே வகையான அங்கிகளை கொண்ட கூட்டம் இனம் என்று சொல்லப்படும். அவை சூழலுக்குரிய எண்ணக்கரவுக்கு சூழலியல் திதி என்ற சொல்லையும் அங்கே காணப்படுற அந்த குறித்த அங்கி கூட்டம் ஏனைய உயிர்களுக்கு இடையிலே தொடர்பை ஏற்படுத்தணும். ஏனைய தொடர்பை ஏற்படுத்தும். உயிரற்ற உறுப்பினர்களையும் தொடர்பை ஏற்படுத்தும். அப்படி தொடர்பை ஏற்படுத்தினால்தான் தொடர்ந்து வாழ முடியும். ஏன்னா அங்கே உள்ள ஆக்சிஜனை பயன்படுத்த வேண்டும், அவங்களோட நீரை பயன்படுத்த வேண்டும். அப்ப தொடர்ந்து வாழ முடியும். ஏனைய உயிரிலே அவர் தங்கி உணவுக்காக தங்கி வாழ வேண்டியிருக்கு. அது தாவரத்தையோ அல்லது வேறு விலங்கையோ தங்கி வாழுவார். உணவுக்காக போட்டி போடுவார், போட்டி போட்டு வாழ்வார். அப்படி வாழக்கூடிய ஒரே வகையான அங்கிலை கொண்ட கூட்டம் சூழலுக்குரிய இனம் என்று சொல்லப்படும். அதே சூழலுக்குரிய வரைவிலக்கணம். ரைட். அப்ப எழுதிக் கொள்ளுவோம். அடுத்த கோடு சூழலியல் திதி. சூழலியல் திதி கொமா தேவையில்லை. மற்றும் சூழல் திதி மற்றும் இனமொன்றின் அங்கத்தவர்கள் அவற்றின் சூழலில் உள்ள இனமொன்றின் அங்கத்தவர்கள் அவற்றின் சூழலில் உள்ள உயிருள்ள உயிரற்ற உயிரற்ற கூறுகளுடன் உயிருள்ள உயிரற்ற கூறுகளுடன் இடைத்தாக்கம் அடையும் வீதம் போன்றவற்றின் அடிப்படையில் இடைத்தாக்கம் அடையும் வீதம் போன்றவற்றின் அடிப்படையில்
வரையறுக்கப்படுவது இனம் எனப்படும். வரையறுக்கப்படுவது இனம் எனப்படும். சூழலியல் திதி மற்றும் திரும்ப சொல்றேன்னா மற்றும் இனம் ஒன்றின் அங்கத்தவர்கள் அவற்றின் சூழல் உள்ள உயிருள்ள உயிரற்ற கூறுகளுடன் இடைத்தாக்கம் அடையும் விதம். இடைத்தாக்கம் அடையும் விதம் போன்றவற்றின் அடிப்படையில் வரையறுக்கப்படுவது இனம் எனப்படும். ரைட். நான்காவது வரைவிலக்கணம் கண வரலாற்றுக்குரிய முன்னாடி பாருங்க. கண வரலாற்றுக்குரிய பைலோஜெனி எண்ணக்கரு கான்செப்ட் எண்ணக்கரு பைலோஜெனிக் கான்செப்ட் கண வரலாற்றுக்குரிய எண்ணக்கரு. அது என்ன கண வரலாற்றுக்குரிய எண்ணக்கரு? கண வரலாறு என்பது என்ன? இப்படி ஒரு பொது மூதாதை இருக்கும் கூர்ப்பு கண வரலாறு அல்லது கூர்ப்பு. இங்கே கண வரலாறு என்பது கூர்ப்பை குறிக்கும். கூர்ப்பின் போது கண வரலாறு இருக்கும். ஒரு அடிப்படை அங்கி கூட்டம். அதுல இருந்து இவ்வாறு புதிய அங்கிகள் உருவாகும். அப்புறம் அதுல இருந்து புதிய அங்கிகள் கூர்ப்படையும். அப்புறம் அவற்றிலிருந்து அங்கிகள் கூர்ப்படையும். இவ்வாறு அப்புறம் அதுல இருந்து அங்கிகள் இவ்வாறு கூர்ப்படையும். அது ஒரு இனம் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இனம் வரலாம். இதான் பயோலஜி கண வரலாறு. இப்படி கடைசியிலே வருவது ஒரு இனம். இப்படி ஒரு பொது மூதாதிலிருந்து இதை கூர்ப்பு மரம் என்று சொல்லுவோம். கூர்ப்பு மரம். கூர்ப்பு மரத்துல இப்படி படிப்படியாக பல மில்லியன் கணக்கான வருடங்கள் மாற்றங்கள் நடைபெற்று இப்படி கடைசி அவர்கள் அங்கி கூட்டம் ஒரு இனம். இதைத்தான் கண வரலான்னு சொல்றோம். இதுல இருந்து இது, இதுல இருந்து இது, இதுல இருந்து இது இப்படி தொடர்ந்து போவது. அவை கடைசியில வர அங்கி கூட்டம் ஒரு இனமாக இருக்கும். ரைட். பெருசா அலட்டிக்கொள்ள தேவையில்ல. படித்த விஷயம். அப்படி அடிப்படை மூதாலிருந்து இப்படி படிப்படியாக பிரிந்து வந்து இப்படி வந்து அதுல மாற்றங்கள் ஏற்பட்டு கடைசியிலே வருவது ஒரு இனம். அவை சொல்ல எழுத போறோம் பாருங்க. பொது மூதாதையிலிருந்து எழுதிக் கொள்ளுங்க. பொது மூதாதையிலிருந்து படத்தை பாருங்க. பொது மூதாதையிலிருந்து பகிரப்படுகின்ற படிப்படியா மாற்றத்துக்குள்ளாகி உருவாகின்ற அதான் பகிரப்படுகின்ற சொல்லமைப்பு பாருங்க. பகிரப்படுகின்ற டிஸ்ட்ரிபியூட் போய்கொண்டிருப்பது பகிரப்படுகின்ற தோன்றுகின்ற தனியன்களின் என்ன சொன்னோம்? என்ன பொது முதல் வருவது பேராட்சியம் இருக்கும். அதுக்கப்புறம் ராஜ்யம் வரும். அப்புறம் வகுப்பு வரும், வருணம் வரும், கணம் வரும், வகுப்பு வரும், வருணம் வரும், குடும்பம் வரும், சாதி வரும், இனம் வரும். இதான் கண வரலாறு. படிப்படியா மாறி 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 இப்படி வருவது கடைசியா வருவது இனம். ஆனா இது ஒரு பேராட்சியமா இருக்கும். இது ஒரு ராஜ்யமா இருக்கும். ராஜ்யத்திலே இது ஒரு கணமா இருக்கும். இது வகுப்பா இருக்கும். வகுப்புல இது வரணும். அப்படி பிரிஞ்சு போகும். கடைசியில இனம் வந்து சேரும். அப்ப ஈஸியா விளங்கும். பொது மூதாதிலிருந்து பகிரப்படுகின்ற தோன்றுகின்ற
தனியன்களின் என்ன தனியன்களின் மிகச்சிறிய கூட்டம். சிறு சிறு இனம் தானே, மிகச்சிறிய கூட்டம் இனம் எனப்படும். மிகச்சிறிய கூட்டம் இனம் எனப்படும். அவ கேள்வி கேட்பார், பாகுபாட்டியலின் இயற்கையான ஆட்சி முறை ஒழுங்கு எது? இனம் என்று சொல்லுவீங்க. என்ன இனத்தின் உயிர்களுக்கான வரைவிலக்கணத்தை குறிப்பிட்டு கேட்பார். இனத்தின் உயிர்களுக்கான வரைவிலக்கணத்தை குறிப்பிட்டு சொல்லி 4 கோடு போடுவார், 3 கோடு போடுவார். அதுல எழுத தெரியணும். அல்லது சூழலுக்குரிய இனம் தொடர்பான சூழலுக்கு எண்ணக்கருவை குறிப்பிடுக என்ற ஒரு 3 கோடு போடுவார், 4 கோடு போடுவார். இப்படி ஏதோ ஒரு வரைவிலக்கணத்தை கேட்பார். எதுவும் கேள்விக்கு வரும். நீங்க ரெடியானாலும் சரி, நேரடி விடைதான். ஆனா விளங்கி இருக்கணும். சும்மா பாடமாக்கி பிரயோஜனம் இல்லை. நான் இப்படி ஒவ்வொன்றுக்கும் சொல்லி காட்டுகிறேன். இது கண்டா இது, இது கண்டா இது என்று சொல்லி இருக்கிறேன். ரைட்? அப்படி மைண்ட் மேப்ல வச்சுக்கொண்டு ரஃப் பேப்பர் எழுதி பார்த்தான் நீங்க வரைவிலக்கணம் எழுத தெரியணும். ரைட்? இதுல இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம் பிள்ளைகள். எழுதிக்கொள்ளும். ஒரு கேள்வி வேற கலர்ல எழுதுவோம். ஒரு விடையை பார்ப்போம். என்ன சொல்ல போறீங்கன்னு பார்ப்போம். கேள்வி எழுதுவோம். இனங்களை இனங்காண்பதற்கு ஸ்ட்ரோக் அடையாளப்படுத்துவதற்கு இனங்களை இனங்காண்பதற்கு ஸ்ட்ரோக் அடையாளப்படுத்துவதற்கு இனங்களை இனங்காண்பதற்கு ஸ்ட்ரோக் அடையாளப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படும் பிரதான இயல்புகளை குறிப்பிடுக. பயன்படுத்தப்படும் பிரதான இயல்புகளை குறிப்பிடுக. சரியா பிள்ளையே? எழுதிங்களா? இனங்களை இனம் காண்பதற்கு அடையாளப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படும் பிரதான இயல்புகளை குறிப்பிடுக. எப்படி சொல்லுவீங்க? இனத்தை இனம் காண்பதற்கு பயன்படுத்தக்கூடிய இயல்பு என்ன? இந்த கேள்விக்குரிய விடை அந்த 4 வரைவிலக்கணத்திலையும் இருக்கு. அந்த 4 வரைவிலக்கணத்தில் வர்ற சொற்களை ஒன்றெண்கள் ஒன்றாக எழுதினாலும் சரி, அதான் அந்த இயல்புகள். சொல்லி பார்க்கிறேன் பாருங்க. மோலா டாட் அல்லது உரோம இலக்கம் ஒன்று ஏதோ ஒன்று விருப்பம். நாளையும் அந்த சொற்களை நான் எப்படி எழுதி காட்டுறேன்? அதான் இயல்புகள். ஒன்று, ஒத்த இயல்புகளை கொண்டிருத்தல். ஒத்த இயல்புகளை கொண்டிருத்தல். 2 அப்ப கேள்வி எப்படி கேட்பாருன்னு பாருங்க. நாம பந்தி பந்தியா வரவுகள் இருப்போம், கேள்வி மாறி வரும். 2, தமக்கிடையே இனங்கலந்து வாழ்த்தகவுடைய வளமான எச்சங்களை உருவாக்கல். தமக்கிடையே இனங்கலந்து வாழ்த்தகவுடைய வளமான எச்சங்களை உருவாக்கல், உருவாக்குதல் ஏதோ ஒரு சொல்ல எழுதுவோம். ஒத்த இயல்புகளை கொண்டிருத்தல்,
தமக்கிடையே இனங்கலந்து வாழ்த்தவுடைய வளமான எச்சங்களை உருவாக்குதல். ரைட். மூணாவது என்ன சொல்ல போறோம்? இரண்டாவது பலவீனத்துக்கு வாங்க. அது என்ன சொல்லிக்கிறோம்? உடல் வடிவம். நான் சொன்னேன் உடல் வடிவம் மற்றும் கட்டமைப்புக்குரிய அம்சங்கள். உடல் வடிவம் கட்டமைப்புக்குரிய அம்சங்கள் ஆகியவற்றில் காண்பிக்கும் வேறுபாடுகள். சரியா இருக்கிறது? உடல் வடிவம் மற்றும் கட்டமைப்புக்குரிய அம்சங்கள் ஆகியவற்றில் காண்பிக்கும் வேறுபாடுகள். அதை வைத்துக் கொண்டும் இது ஒரு இனம் இது ஒரு இனம் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிக்கிறோம். நான்காவது வேற எப்படி கண்டுபிடிக்கலாம்? அது ஒரு இனம் இது ஒரு இனம் என்று சொல்லி என்ன சூழல் திதியை வைத்து கண்டுபிடிக்கலாம். அது ஒரு இனம் இது ஒரு இனம். சூழல் திதி என்பது அதை சூழலே ஏற்கின்ற பங்கு. எருமை மான் சொன்னா அதுக்கு வேற ஒரு பங்களிப்பு இருக்கும். சாதாரணமான ஒரு பங்களிப்பு இருக்கும். மான் என்று சொன்னால் அதுக்கு வேறொரு பங்களிப்பு. முயல் என்று சொன்னா அதுக்கு ஒரு பங்களிப்பு இருக்கும். அவருடைய இயல்பு சூழல வேற இருக்கும். இதனுடைய இயல்பு வேற இருக்கும். அதான் சூழலியல் திதி. சூழலை ஏற்படுத்துற பங்களிப்பு. அதுபோல என்ன நடக்கும்? சூழலை காணப்புற உயிருள்ள கூறோடு உயிரற்ற கூறோடு இடைத்தாக்கம் அடைகிற விதம் வித்தியாசமா இருக்கும். ஒரு புலியாக இருந்தால் ஒரு குறித்த இனமாக இருந்தால் அது ஏனைய உயிர்களை கொன்று சாப்பிடும். அது சூழலை ஏற்படுத்துற இடைத்தாக்கம். ஏனைய விலங்குகள் அதை கண்டு பயப்படும். ஒரு முயலாக இருந்தால் அங்கே காணப்படுற சிறிய புற்களை சாப்பிடும். அது ஒரு இனம். ஒட்டகச்சிவிங்க இருந்தால் பெரிய மரங்கள்ல இருந்து உணவை கவி பிடித்து சாப்பிடும். அது ஒரு இனம். அப்ப அது இடைத்தாக்கம். அதுபோல CO2 சூழலை காணப்படுற உயிரற்ற ஒரு CO2 பயன்படுத்துவது தாவரம். ஒளித்தொகுப்பு செய்யக்கூடிய அங்கி. அப்படி வித்தியாசப்படுத்துறோம். ரைட். எழுதுங்க. சூழலியல் திதி மற்றும் சூழலின் உயிருள்ள உயிரற்ற கூறுகளுடன் இடைத்தாக்கம் அடையும் விதம். சூழலின் உயிருள்ள உயிரற்ற கூறுகளுடன் இடைத்தாக்கம் அடையும் விதம். ஆகியவற்றில் காண்பிக்கும் வேறுபாடுகள். ஆகியவற்றில் காண்பிக்கும் வேறுபாடுகள். சூழல் திதி மற்றும் சூழலின் உயிருள்ள உயிரற்ற உயிருடன் இடைத்தாக்கம் அடையும் விதம் ஆகியவற்றில் காண்பிக்கும் வேறுபாடுகள். வித்தியாசம். அந்த வித்தியாசத்தை வச்சுதான் அது வேறு இனம் இது வரும்னு சொல்றோம். ஐந்தாவது என்ன? இந்த கண வரலாற்றை வைத்துக் கொண்டு சொல்வது. அப்படி ஐந்தாவது கண வரலாறு கூர்ப்பு தொடர்பு. கண வரலாறு கூர்ப்பு தொடர்பு. ரைட். இவ்வளவு நேரம் படித்தது ஆட்சி பாகுபாடு ஆட்சி ஒழுங்கு மட்டத்திலே காணப்படும் மிகச்சிறிய கூட்டம் இனம். அந்த இனத்தை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சயின்டிஸ்டும் 4 விதத்திலே வரைவிலக்கணப்படுத்திருக்காங்க படித்தோம். ரைட். இனி பிள்ளை நாங்க சொன்னோம் பாகுபாட்டை உருவாக்கும் போது 18ஆம் நூற்றாண்டுக்கு முன்னர் செயற்கை முறை பாகுபாடு பயன்படுத்தப்பட்டது.
18ஆம் நூற்றாண்டுல இருந்து இதுவரையும் பயன்படுத்தப்படுற இயற்கை முறை பாகுபாடு. இயற்கை முறை பாகுபாடு. அதுபோன்று ஆரம்ப காலத்துல அங்கிகளுக்கு அப்ப இயற்கை முறை பாகுபாட்டை உருவாக்குவதே பல விஞ்ஞானிகளுக்கு பங்களிப்பு இருந்தது சொன்னோம். ஆரம்ப காலத்திலே அது போன்று செயற்கை முறை பாகுபாடு இயற்கை முறை பாகுபாடு இருப்பது போன்று ஆரம்ப காலத்திலே அங்களுடைய பெயர் அந்தந்த நாட்டு மொழிகளிலே சொல்லப்பட்டது. உதாரணமாக காகம், தமிழ்லே காகம் என்று சொல்லுவாங்க. அந்த நாட்டிலே பயன்படுத்துற மொழிகளை பயன்படுத்தி சொன்னாங்க. கப்புட்டா சரியா தெரியல. சரியா கப்புட்டா சரியா தெரியல. சிங்களத்திலே கப்புட்டான்னு எழுதுவாங்க, இங்கிலீஷ்ல குரோன் எழுதுவாங்க. இப்ப நம்ம நாள்ல 3 மொழியும் இருக்கும். ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மொழி இருக்கும். அந்தந்த மொழியிலே சொல்லுவாங்க. இது பாகுபாடு சம்பந்தமா விஞ்ஞானிகளுக்கு பிரச்சனை. இதை சொல்றது பொது பெயரிடு. பொது பெயரிடு காமன் நேம் என்று சொல்லுவோம். பொது பெயர். பொது பெயர் என்பது அந்தந்த நாளில் இருக்கிற மொழியை பயன்படுத்தி அங்களுக்கு பெயர் வைப்பது. இது பாகுபாடு தொடர்பான விஞ்ஞானிகளுக்கு பாரிய சிக்கலை ஏற்படுத்தியது. ஆகவே கார்லோஸ் லீனியஸ் யோசித்தார், இது பாகுபாடுக்கு பிரச்சனை ஏற்படுத்துவதால் உலகத்திலே ஒரே இனத்தை சேர்ந்த அங்கிகளுக்கு ஒரே பெயர், எல்லா நாளும் ஒரே பெயரை சொல்ல வேண்டும், உச்சரிக்க வேண்டும். அந்த பெயர் விஞ்ஞானியிலே அமைந்திருக்க வேண்டும். 2 சொற்களை கொண்டு இருத்தல் வேண்டும் என்றெல்லாம் சொல்லி இரு சொற்பெயரிட்டு முறையை உருவாக்கினார். இரு சொற்பெயரிட்டு முறையை உருவாக்கினார். இரு சொற்பெயரிடு இங்கிலீஷ்ல விளங்கப்படுத்துறாங்க. பொது பெயரிட்டுக்கு உதாரணம். அப்ப பொது பெயரிடு என்பது சிக்கலானது, எல்லோராலும் விளங்கிக் கொள்வது, மொழியை விளங்கிக் கொள்வது கடினம். அல்ல தெளிவின்மை இருந்தது, குழப்பங்கள் ஏற்பட்டது. உதாரணமாக எடுத்துக்கொள்வோமே, இங்கிலீஷ்ல எடுத்துக்கொள்வோம். ஜெலிஃபிஷ், ஃபிஷ் முடிகிற சில ஆங்கிலம் சொல்லுங்க. ஜெலிஃபிஷ், கிரேஃபிஷ், ஸ்டார்ஃபிஷ், சில்வர்ஃபிஷ். அவையே இதுல பாருங்க, இது ஒரு பொது இங்கிலீஷ்ல சொல்ற பொது பெயர், காமன் நேம். இங்கிலீஷ்ல சொல்லப்படுகிற பொது பெயர் ஜெலிஃபிஷ், கிரேஃபிஷ், ஸ்டார்ஃபிஷ், சில்வர்ஃபிஷ். அப்ப ஃபிஷ் என்ன மீன் என்றா முடியுது, மீன் என்றா முடியுது. ஆனா இதுல எதுவுமே மீன் இல்லை. ஜெலிஃபிஷ் என்பது நிடேரியாவுக்குரிய அங்கி படித்திருக்கின்றோம். நிடேரியா, கன நிடேரியா உரிய அங்கி. கிரேஃபிஷ் என்பது ஆத்ரோபோடா, கனம் ஆத்ரோபோடாவுக்குரிய அங்கி. ஒரு கிரஸ்டேஷியன், இறால், நண்டு போன்றவற்றோடு சேர்ந்து வருவது கிரேஃபிஷ். ஒரு கிரஸ்டேஷியன், ஒரு ஆத்ரோபோடா. ஸ்டார்ஃபிஷ் என்பது ஒரு எக்கைனோடம், விலங்கு, எக்கைனோடம் மேத்தாவுக்குரிய விலங்கு. சில்வர்ஃபிஷ் தெரியுமா? சில்வர்ஃபிஷ் தமிழ்ல இராம பானம் என்று சொல்லுவாங்க. இராம பானம் 3 சுழி. இராம பானம், பானம் என்பது ஈட்டி, என்ன அம்பு. பானம் என்பது ஈட்டி. இராமபான சில்வர்ஃபிஷ் தெரியும் தானே? பழைய புத்தகங்கள், பேப்பர்கள் இருக்கிற பூச்சி இப்படி இருக்கும், பழைய சில்வர் கலர்ல இருக்கும். உடைய வால் இப்படி இருக்கும். ராமர் பயன்படுத்திய பானம் அம்பு மாதிரி இருக்கும், இராம பானம் என்று சொல்லுவாங்க. சில்வர் ஃபிஷ் அது ஒரு இன்செக்டா, பூச்சி. பாருங்க, எதுவுமே மீன் இல்லை. அப்போ இங்கிலீஷ்ல ஜெலிஃபிஷ், கிரேஃபிஷ், ஸ்டார்ஃபிஷ் என்று சொல்லும் போதோ மற்ற மொழியில ஃபிஷ் என்று போனா மீன் என்று யோசிப்பான். அப்போது பேர் சிக்கலானது, பிரச்சனை ஏற்படுத்தக்கூடியது. ஒவ்வொரு அங்கிகளை தொடர்புபடுத்தும், கூர்ப்பு தொடரை விளங்கப்படுத்த மாட்டாது. ஆகவேதான் கார்லோஸ் லீனியஸ் இரு சொற்பெயரிட்டு முறையை உருவாக்கினார். ரைட், அப்ப எழுதி கொள்ளுங்க. முதலாவது தலையங்க போட்டுக் கொள்ளுங்க. இரு சொற்பெயரீடு
அடுத்த புதிய தலையங்கம் இரு சொற்பெயரீடு பைனாமியல் நாமென்க்ளேச்சர். இங்கிலீஷ் தேவை என்று சொன்னா பைனாமியல் நாமென்க்ளேச்சர். இரு சொற்பெயரீடு இங்கிலீஷ் வேர்டுக்கும் தமிழ் சொல்லுக்கும் தொடர்பில்லாத மாதிரி இருக்கு. பை நேம், பைனாமியல் இரு சொல், நாமென்க்ளேச்சர் இரு சொற்பெயரீடு. அதுல மூணாவது பாயிண்ட் எழுதிக்கொள்ளும். பாகுபாட்டில் அங்கிகளுக்கு பொதுப்பெயரை பயன்படுத்துதல் தெளிவின்மையை குழப்பங்களை ஏற்படுத்துவதுடன் கேமரா கிளியர்லாம் இருக்குதா? தெளிவின்மை குழப்பங்களை ஏற்படுத்துவதுடன் அடுத்த கோடு இடப்பழிப்பிடாமல் அடுத்த கோடு சில பொதுப்பெயர்கள் பொதுப்பெயர் காமன் நேம் என்று சொல்லுவோம். என்ன சில பொதுப்பெயர்கள் தேவையில்ல. பொதுப்பெயர்கள் அலைன் பண்ணுவோம். பொதுப்பெயர்கள் அங்கியின் வகையை சில பொதுப்பெயர்கள் அங்கியின் வகையை சரியாக உண்மையாக பிரதிபலிப்பதில்லை. சுட்டி காட்டுவதில்லை. சில பொதுப்பெயர்கள் அங்கேயின் வகையை சரியாக உண்மையாக பிரதிபலிப்பதில்லை. நம்ம தமிழ் சுட்டி காட்டுவதில்லை சொன்னது தானே. கிரேஃபிஷ், சில்வர்ஃபிஷ், ஜெலிஃபிஷ், ஸ்டார்ஃபிஷ் எடுக்கும்போது எதுவுமே மீன் இல்லை. ரெண்டு விஷயம் சொல்லிக்கிறோம். பொதுப்பெயரை பயன்படுத்துதல் தெளிவின்மை ஏற்படுத்தும் அல்ல சிக்கலை ஏற்படுத்தும். சில பொதுப்பெயர் அங்கேயின் வகையை சரியாக உண்மையாக பிரதிபலிப்பதில்லை. அடுத்த கோடு உதாரணம் சின்ன சின்ன எழுத்து. உதாரணம் ஜெலிஃபிஷ். அப்ப இங்கிலீஷ் எழுதுவோம். என்ன அப்ப ஈஸியா இருக்கும். ஜெலிஃபிஷ். அடுத்தது கிரேஃபிஷ்.
not gray, huh? Crayfish, CRAY, not G. Crayfish, silverfish, starfish. நம்ம இங்கிலீஷ்ல சொல்லிக்கிறோம். ஜெலிஃபிஷ் என்பது என்ன? ஜெலிஃபிஷ் என்பது ஒரு நிடேரியன், ஒரு நிடேரியனுக்குரிய அங்கி, ஆனா நிடேரியாவுக்குரியது. கிரேஃபிஷ் என்பது ஒரு கிரஸ்டேஷியன். கிரஸ்டேஷியன் என்றால் ஆத்ரோபோட தெரியும். இந்த சொற்கெல்லாம் படிச்சு தந்துட்டேன், மறந்துருந்தா உங்களோட கெதிதான், நீங்க தான் பிள்ளை. கிரஸ்டேஷியன் ஆத்ரோபோடாவுக்குரிய ஒரு அங்கி கூட்டம் தெரியும், ஒரு கிரஸ்டேஷியன். சில்வர்ஃபிஷ் என்பது ஒரு இன்செக்டா, ஒரு பூச்சி. இன்செக்டா, ஒரு பூச்சி. ஸ்டார்ஃபிஷ் என்பது ஒரு கைனோடம். கைனோடம் எக்கனோமேட்டாவுக்கு அங்கி, மறந்திருக்க கூட. ஜெலிஃபிஷ், கிரேஃபிஷ், சில்வர்ஃபிஷ், ஸ்டார்ஃபிஷ், ஒரு கைனோடம். அப்போ பொது பெயர் பாருங்க, ஃபிஷ் வந்தாலும் வித்தியாசமான அங்கி கூட்டம், ஒவ்வொரு இனம். அப்படி கொள்ளுங்க. அடுத்த கோட்டை விட்டு 4 தானே எழுதி காட்டிட்டு கோட்டை விட்டு எழுதுங்க. மேலே உள்ள பெயர்கள் மேலே உள்ள பெயர்கள் ஃபிஷ், மீன் எழுதி கொள்ளுங்க. மேலே உள்ள பெயர்கள் ஃபிஷ், மீன். எனும் எனும் முடிவு சொல்லை கொண்டிருந்த போதிலும், ஒரு முடிவு சொல்லை கொண்டிருந்த போதிலும், எனும் முடிவு சொல்லை கொண்டிருந்த போதிலும், ஃபிஷ் பிராக்கெட் மீன் எனும் முடிவு சொல்லை கொண்டிருந்த போதிலும், இவை எதுவும் மீன்கள் அல்ல. இவை எதுவும் மீன்கள் அல்ல. இவை எதுவும் மீன்கள் அல்ல. இவர் நிலேரியாவுக்குரியவர், இவர் கிரஸ்டேஷியா, இவர் இன்செக்டா, இவர் எக்கைனோடர்மேட்டா. ஸ்ட்ரோக் தொடர்ந்து. இவை எதுவும் மீன்கள் அல்ல. ஸ்ட்ரோக் இவை வெவ்வேறு கூட்டங்களுக்குரிய விலங்குகள் ஆகும். இவை வெவ்வேறு கூட்டங்களுக்குரிய விலங்குகள் ஆகும். வெவ்வேறு கூட்டங்களுக்குரிய விலங்குகள் ஆகும். ரைட், நான் எழுதி கொண்டிருப்பது முதலாவது பாயிண்ட். அந்த முதலாவது பாயிண்ட்ல மோலார் டாட் பொது பாகுபாட்டில் அங்கிகளுக்கு பொது பெயரை பயன்படுத்துதல், தெளிவின்மை, குழப்பங்களை ஏற்படுத்துவதுடன் என்பது மோலார் டாட். உடனே எழுதியது, இதுவரையும் எழுதியது ஒவ்வொரு கூட்டங்களுடைய விலங்குகள் ஆகும் வரைக்கும் உள்ளது மோலாவது பாயிண்ட்ல மோலார் டாட். அவை இப்படி வருவது சாத்தியம் இல்லை என்று சொல்லிக்கிறான். கோட்டை விட்டு மூணாவது பாயிண்ட்ல 2வது டாட்.
என்ன சொல்ல போறோம்? பொது பெயரிட்டின் போது அந்தந்த நாட்டு வழக்கத்தின்படி மொழியின்படி ஒவ்வொரு சொல்ல உச்சரிப்போம். அது சிக்கலை ஏற்படுத்தும். ஒரு நாட்டு விஞ்ஞானி இன்னொரு பேர்ல சொல்லும் போதோ, இன்னொரு நாட்டு விஞ்ஞானி இன்னொரு பேர்ல சொல்லும் போதோ சிக்கல் வரும். அவளை கொள்ளுங்க. இரண்டாவது பொது பெயரிட்டின் போது பொது பெயரிட்டின் போது ஒரு அங்கிக்கு வெவ்வேறு மொழிகளில் பொது பெயரிட்டின் போது ஒரு அங்கிக்கு வெவ்வேறு மொழிகளில் வெவ்வேறு பெயர்கள் இருக்கும். வெவ்வேறு மொழிகளில் வெவ்வேறு பெயர்கள் இருக்கும். அடுத்த கோடு உதாரணம் ஒரு கலரை யூஸ் பண்ணலாம். காகம். நான் சரியா எழுதுறோம் தெரியல. என்ன என்ன சிங்களம் தெரியுமோ தெரியல. நீங்க சரியா எழுதுவோம். சரியா? காப்புட்டா உதாரணத்துக்கு எழுதிக்கிறேன். இது சரியோ தெரியாது எனக்கு தெரியும் சொல்லிட்டேன். என்ன ரைட். ஏதோ ஒரு வரும். அப்போ இப்படி வார சிக்கலை தவித்துக் கொள்றதுக்காக என்ன செய்தார்? ஆலோசனையை யோசித்தார். இப்படியான சிக்கலை தவித்துக் கொள்றதுக்கு ஒரு அங்கிக்குரிய அல்ல ஒரு இனத்துக்குரிய இருசொற்பெயரிட்டு முறையை உருவாக்கினார். அந்த இருசொற்பெயரிட்டு முறை என்பது லத்தீன் மொழியில் அமைந்திருந்தது. இலத்தீன் மொழி. உலகத்திலே பெயரிடப்பட இலத்தீன் மொழி தான் பெயரிடுவாங்க. இங்கிலீஷ்லயோ சிங்களத்திலேயோ அல்லது ஜெர்மனி மொழியிலேயோ அல்லது அரபிக்லயோ இல்ல. லத்தீன் மொழி தான் பெயரிடுறது. கார்லோஸ் லினியஸ் எவ்வாறு லத்தீன் மொழியில பெயரிட்டார் அதை பின்பற்றி தான் பெயரிடுறது. அப்படி கொள்ளுவோம் கோட்டை விட்டு. எனவே கரோலஸ் லீனியஸ் எழுதலாம். கரோலஸ் லீனியஸ் 3 தரமோ 4 தரம் எழுதுறான். கரோலஸ் லீனியஸ் இனத்துக்குரிய இரு சொற்பெயரீட்டு முறையை முன்மொழிந்தார். கார்லோஸ் லினியஸ் இனத்துக்குரிய இரு சொற்பெயரீட்டு முறையை முன்மொழிந்தார். அண்டர்லைன் சாரி ஹைலைட் பண்ணுங்க. அண்டர்லைன் பண்ண கூட ஹைலைட். கார்லோஸ் லினியஸ் இரு சொற்பெயரீட்டு முறை தெரிஞ்ச விஷயம் தானே. முதலி வச்சிருக்கிறோம். இரு சொற்பெயரீட்டு முறையை உருவாக்கியவர் கார்லோஸ் லினியஸ் தெரியும். இரு சொற்பெயரிட்டு முறையை முன்மொழிந்தார். அவர் முன்மொழிந்தோட என்ன நடந்தது? உலகத்திலே பல பிரச்சனை இவருடைய இரு சொற்பெயரிட்டு முறையை ஏற்றுக்கொள்வா இல்லையெல்லாம் பாரிய விவாதங்கள் போனது. கடைசியில் அவர் விளங்கப்படுத்தினார். நீங்க எப்படி பொது பெயர்களை பயன்படுத்துறதால பாரிய சிக்கல் இருக்கு. அதை தவித்துக் கொள்ள இதுதான் இலகுவான வழி. ஒரு இனத்தை வேறுபடுத்தி அறிவதற்கு இந்த பெயரை வைத்து இலகுவா கண்டுபிடிக்கலாம் என்று விளங்கப்படுத்திய பின்புதான் விஞ்ஞானிகள் அதை நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க. ஆலோசனை சொன்னபடி அந்த விதிமுறைகளுக்கு ஏற்ப பெயரிடலை செய்ய தொடங்கினாங்க. உதாரணமா யோசிச்சு பாருங்க. இப்போ கிரிக்கெட் வீரர் இருக்கிறார். என்ன கிரிக்கெட் வீரர் ஒவ்வொரு நாள்லயும் ஒவ்வொரு ஆட்கள் இருப்பாங்க. ஒவ்வொரு மொழி. இப்போ ஒரு நாட்டிலே ஃபயர் என்ற பேர்ல ஒரு வீரர் இருக்கிறார்.
FIRE அவர் எழுதுறார். ஆனா அவர் நாட்டு மொழியில ஃபயர் எழுதுறான். ஃபயர்னா இங்கிலீஷ்ல நெருப்புண்டு கருத்து. ஃபயர்னா நெருப்புண்டு கருத்து. ஆனா அவர் பேர் ஃபயர். ஃபயர் இங்கிலீஷ்ல இல்ல. அது அவர் நாட்டு மொழியில ஃபயர்னு எழுதுறது இங்கிலீஷ்ல FIRE போட்டு எழுதுறாங்க. ஒண்ணுமே செய்யலாது. இப்போ நம்முடையக்கும் சில பேர் இருக்கும், நமக்கும் சில பேர் இருக்கும். வெளிநாட்டுல பார்த்து சிரிப்பான். என்னோட பார்த்து அவன் மொழியில அது தும்பு தடின்னு கருத்து இருக்கு. நம்ம மொழியில நம்ம பேர் வச்சிருப்போம் அல்லது பிள்ளையா வச்சிருப்போம். அவன் நாட்டு மொழியில கருத்து பார்த்தான்னு சொன்னா தும்பு தடின்னு அவன் டிக்ஷனரியில இருக்கு. அவன் நம்மளை பார்த்தா அவன் சிரிப்பான். அப்படித்தானே நம்மளை பார்த்து சிரிப்பான். பொது பெயரிடு என்பது அந்த நாட்டு மொழியில வைக்கும் போது இப்படியான நக்கல்கள் பகுதிகள் வரக்கூடிய சிரிப்புக்கு நகைக்கிடமான சொற்களும் வரும். ஏன்னா ஒவ்வொரு மீனிங்ல ஒவ்வொரு சொற்கள் இருக்கு. உங்களுக்கு தெரியுதானே? நீங்க சின்ன பருவத்துல அப்படி எல்லாம் மீனிங் எடுத்து கதைச்சிருப்பீங்க. ரைட். அப்ப எழுதிக்கொள்ளும். அடுத்த பாயிண்ட், ரெண்டாவது பாயிண்ட் போட்ட விட ரெண்டாவது பாயிண்டா, முதல் பாயிண்ட் எழுதிக்கிறோம். ரெண்டாவது பாயிண்ட், பொது பெயரிட்டினால் ஏற்படும் சிக்கல்களை தவிர்ப்பதற்கு, பொது பெயரிட்டினால் ஏற்படும் சிக்கல்களை தவிர்ப்பதற்கு ஸ்ட்ரோக் புதுச்சொல் வரப்போ பாருங்க. பொது பெயரினால் ஏற்படும் சிக்கலை தவிர்ப்பதற்கு பன்மை பொருண்மையை பன்மை பொருண்மையை சொல்ல பாருங்க, போர்டுல பாருங்க. பன்மை பொருண்மையை தவிர்ப்பதற்கு, பன்மை பொருண்மையை தவிர்ப்பதற்கு, பன்மை பொருண்மைனா பல கருத்துக்கள் சொன்னேன். அவரை நாம நெருப்புன்னு நம்ம தமிழ்ல யோசிப்போம். இங்கிலீஷ்காரன் என்ன பயன் இருக்கிறதால நெருப்புன்னு நம்ம யோசிப்போம் தமிழ்ல. அவன் மீனிங்ல வேற சாந்தமானவன் கருத்து இருக்கு. அவன் மொழியில சாந்தமானவன் என்று இருக்கும் கருத்து. மீனிங் மாறுது. அப்ப நகைப்பு கிடமா மாறும். செக் பண்ணி பாருங்க. இருக்கும் வேறு நாட்டு மொழியில உங்களுடைய பேர்ல தும்பு தடி யாருக்கு இருக்கு, அல்ல அடுப்பு கல்லண்டு யாருக்கு பேர் இருக்குன்னா யோசிச்சு பாருங்க. சிலருடைய மீனிங்ல வேறு நாட்டு மொழியில அடுப்பு கல்லண்டு வரும். அவ சிரிப்பு தானே. அதான் பன்மை பொருண்மை. ஒவ்வொரு நாட்டு மொழியிலே ஒவ்வொரு கருத்து இருக்கு. பன்மை பொருண்மை பல கருத்து. படிக்கிறோம். பொது பெயரிட்டால் ஏற்படும் சிக்கலை தவிர்ப்பதற்கு ஸ்ட்ரோக், பன்மை பொருண்மையை தவிர்ப்பதற்கு இரு சொற்பெயரிட்டு முறை, இரு சொற்பெயரிட்டு முறை. உலகளாவிய ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு, உலகளாவிய ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு உலகளாவிய ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது, நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஏற்றுக்கொள்ளப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது. இனி அடுத்த பாயிண்ட், மூணாவது பாயிண்ட். அப்போ இருசொற் பெயரிடுக்கு முன்னர் என்ன பிரச்சனை இருக்குன்னு விளங்கப்படுத்திக்கலாம். இனி இருசொற் பெயரிட என்ன, அது எப்படி அமையும் என்று சொல்ல போறோம். ரைட். இருசொற் பெயர் என்று சொன்னால் ஒரு அங்கிக்கு ரெண்டு சொற்களை கொண்டு பெயரிடுவது. அந்த பெயர்ல ரெண்டு பாகங்கள் இருக்கும், ரெண்டு பாகம் இருக்கும். அல்ல முதலாவது பாகம் சாதி பெயர், சாதி பெயர். இரண்டாவது சொல் இனத்துக்குரிய வேறுபடுத்தி, இனப்பெயர் இல்ல, இனத்துக்குரிய வேறுபடுத்தி பெயர். இனத்துக்குரிய வேறுபடுத்தி என்று சொல்லுவாங்க. வேறுபடுத்தி, வேறுபடுத்தி பெயர் என்று சொல்லல. பெயர் போடாலும் பிரச்சனை சொல்ல மாட்டார்.
பிரச்சனைப்படுத்த மாட்டார். இருசொற் பேர்ல முன்னுக்கு இருக்கிற சொல் சாதி பெயர். யாருக்குரிய சாதி பெயர்? இனத்துக்குரிய சாதி பெயர். இனத்துக்குரிய சாதி பெயர். அந்த குறித்த இனத்துக்கு சொந்தமான சாதி பெயர். இனத்துக்கு சொந்தமான சாதி பெயர். பின்னுக்கு வருவது இனத்துக்குரிய வேறுபடுத்தி பெயர். என்ன கருத்து? இதை இனத்துக்குரிய இனத்துக்கான சாதி பெயர் என்றும் இல்ல சாதி பெயர் என்றும் இதை இனத்துக்குரிய வேறுபடுத்தி பெயர்னு விடுறோம். உதாரணமாக பாருங்க, ஹோமோசாபியன்ஸ். ஹோமோசாபியன்ஸ் இது சாதி பெயர், இது இனத்துக்குரிய வேறுபடுத்தி பெயர். இதான் நம்முடைய விஞ்ஞான பெயர். நம்முடைய விஞ்ஞான பேர் ஹோமோசாபியன்ஸ். நமக்கு முன்னர் வாழ்ந்த மனிதன் ஹோமோ எரெக்டஸோ ஹோமோ ஹெபிலிஸ் எழுதுவோமே, ஹோமோ ஹெபிலிஸ் நமக்கு முன்னர் வாழ்ந்த மனித இனம். ஹோமோ எரெக்டஸோ ஹோமோ ஹெபிலிஸ். அப்ப இதுக்கும் ஹோமோ, இதுக்கு ஹெபிலிஸ். ஹெபிலிஸ் இப்ப பாருங்க, இது ஒரு இனம், இது ஒரு இனம் என்பதை எந்த பெயர் சுட்டிக்காட்டுது? ரெண்டுக்கும் சாதி பெயர் சமன். ரெண்டுக்கும் சாதி பெயர் சமன். சம சாதி பெயரை கொண்ட ரெண்டு இனத்தை எடுத்திருக்கிறோம். ஆகவே இது ஒரு இனம் என்பதை சுட்டிக்காட்டுறது என்ன? இந்த சாதி பெயருக்கு பின்னால் ஒன்ற பேர் இது ஒரு இனம் என்றதை சுட்டிக்காட்டும். ரெண்டுக்கும் சமனான சாதி பெயர் இருக்கும் போதும், ரெண்டுக்கும் சமனான சாதி பெயர் இருக்கும் போதும் இது ஒரு இனம், இது ஒரு இனம் என்பதை சுட்டி காட்டுகின்ற அல்ல வேறுபடுத்தி காட்டுற பெயர் பின்னால் இருப்பது. அது சொல்வது இனத்துக்குரிய வேறுபடுத்தி பெயர். இது ஒரு இனம், இது ஒரு இனம் என்பதை சுட்டி காட்டுற பெயர். ரெண்டையும் சேர்த்து தான் இனப்பெயர். ஹோமோ சாப்பியன்ஸ் ரெண்டையும் சேர்த்து தான் இனப்பெயர் அல்லது விஞ்ஞான பெயர் சொல்லுவோம். அவை இந்த இனத்தின் சாதி பெயர், இந்த இனத்தின் சாதி பெயர். அது சமனாகவும் இருக்கலாம், வித்தியாசம் இருக்கலாம். நாம் எழுதிக்கிறது சமனா இருக்கு, சரியா? அப்படி விளங்கிக் கொள்ளணும். அவை இது இனத்தின் சாதி பெயர், இது இன்ன இனம் என்பதை சுட்டிக்காட்டும் பெயர், வேறுபடுத்தி பெயர். இப்படி ரெண்டு சொற்களை பயன்படுத்தி எழுதுவோம். அப்படி எழுதிக் கொள்ளுவோம். அடுத்த பாயிண்ட், இரு சொற்பெயரிட்டு முறைக்கேற்ப, இரு சொற்பெயரிட்டு முறைக்கேற்ப இரு சொற்பெயரிட்டு முறைக்கேற்ப அங்கி ஒன்றின் பெயர், அங்கி ஒன்றின் பெயர் அங்கி ஒன்றின் பெயர் இரு பகுதிகளை கொண்டுள்ளது. இரு சொற்பெயரிட்டு முறைக்கேற்ப அங்கி ஒன்றின் பெயர் இரு பகுதிகளை கொண்டுள்ளது. கொமா பக்கத்துல அதாவது என்று போட்டு இரு பதிலை கொண்டுள்ளது, கொமா அதாவது என்று போட்டு இப்ப அடுத்த கோட்டுக்கு வாங்க. தொடர்ந்து அதாவது அடுத்த கோட்டுக்கு வாங்க. முதலாவது பகுதி இதென்ன? முதலாவது பகுதி ஒரு இனத்துக்கு சொந்தமான, ஒரு இனத்துக்கு சொந்தமான சாதி பெயர் ஆகவும், சாதி பெயர் ஹைலைட் பண்ணுவோம். சாதி பெயர் அன்லைன் பண்ண வேண்டாம், ஹைலைட். ஒரு ஹைலைட்டர் வாங்கி வச்சுக்கொண்டு சொல்லிருக்கிறேன். இரு சொற்பெயரிட்டு முறைக்கேற்ப அங்கி ஒன்றின் பெயர் இரு பகுதிகளை கொண்டுள்ளது, அதாவது அடுத்த கோடு முதலாவது பகுதி ஒரு இனத்துக்கு சொந்தமான
சாதி பெயர், இப்பெல்லாம் போட வேணாம், சாதி பெயர் ஆகவும், அடுத்த கோடு இரண்டாவது பகுதி ஒரு சாதியின் என்ன பாருங்க, ஹோமோ என்பது ரெண்டுக்கு சமனான சாதி பெயர். ஒரு சாதியின், இந்த உதாரணத்தை வச்சு எழுதுறோம், ரெண்டுக்கும் சாதி பெயர் சமன். அப்ப இது வேறு இனம், இது வேறு இனம் சுட்டி காட்டுவது இது. அப்போ இரண்டாவது பகுதி ஒரு சாதியின் ஒவ்வொரு இனத்துக்கும் உரிய ஒரு சாதியின் ஒவ்வொரு இனத்துக்கும் உரிய வேறுபடுத்தி பெயராகும். வேறுபடுத்தி பெயர் ஆகும்னு தனியை பிரிச்சு எழுதுவோம். ஒரு சாதியின் ஒவ்வொரு இனத்துக்கும் உரிய வேறுபடுத்தி பெயர் ஆகவும் இருக்கும். சரியா? வேறுபடுத்தி ஆகவும் இருக்கும், பெயர் தேவையில்லை, வட்டி விடுங்க. வேறுபடுத்தி ஆகவும் இருக்கும், பெயர் என்ற சொல் போடாதீங்க, அழிச்சு விடுங்க. சரியா எழுதுங்க. முதலாவது பகுதி ஒரு இனத்துக்கு சொந்தமான சாதி பெயர் ஆகவும், இரண்டாவது பகுதி ஒரு சாதியின் ஒவ்வொரு இனத்துக்கும் உரிய வேறுபடுத்தியாகவும் இருக்கும். முதலாவது வந்த சாதி பெயருக்கு ஹைலைட் பண்ணுங்க. இரண்டாவதுல ஒவ்வொரு இனத்துக்கும் உரிய வேறுபடுத்தியாகவும், ஒவ்வொரு இனத்துக்கும் உரிய வேறுபடுத்தி ஹைலைட்ஸ். ஒவ்வொரு இனத்துக்கும் உரிய வேறுபடுத்தி வந்து ஹைலைட் பண்ணுவோம். ரைட், ஒரு கோட்டை விட்டு முதலாவது சொல் இனத்துக்குரிய சாதி பெயர், ஹோமோ. இரண்டாவது சொல் இனத்தை வேறுபடுத்தி சுட்டி காட்டுற, இது வேறு இனம் என்பது சுட்டி காட்டுற பெயர். உதாரணமாக இதுவரை இன்னும் எழுத ஹோமோ சாப்பியன்ஸ், ஹோமோ ஹெபிலிஸ் எழுதினால் இதில் வருகின்ற இந்த இனத்துக்குரிய சாதி பெயர் என்பது நிச்சயமாக பெயர் சொல்லாக இருக்கும். பெயர் சொல். பின்னால் வர இனத்துக்குரிய வேறுபடுத்தி பெயர் என்பது பெயர் எச்சமாக இருக்கும். பெயர் எச்சம், தமிழ்ல பெயர் சொல், பெயர் எச்சம் எல்லாம் படிச்சிருப்பீங்க. முன்னால் வருகின்ற சாதி இனத்துக்குரிய சாதி பெயர் பெயர் சொல், இது பெயர் எச்சமா இருக்கும். உதாரணமாக ஹோமோ பெயர் சொல். ஹோமோ என்றால் மனிதன், ஹோமோ என்றால் மனிதன், என்ன பெயர் சொல் தானே, மனிதன் என்பது பெயர் சொல். சபியன்ஸ் என்பது பெயர் எச்சம். எப்படி? புத்தி கூர்மை உடைய, புத்தி கூர்மை உள்ள என்பதை சுட்டிக்காட்டும். ஹோமோ மனிதன், அப்ப சாதி பெயர் ரெண்டுக்கு சமம் தான். ஹோமோ ஹெபிலிஸ் என்று சொன்னால், ஹோமோ ஹெபிலிஸ் நெருப்பை, நெருப்பால் தீயை பயன்படுத்துவன், நெருப்பை பயன்படுத்துவன். உலகத்திலே ஒரு நெருப்போ அல்லது வேட்டையாடலோ தெரியல, அப்படி வேற மீனிங் ஹெபிலிஸ். சரியா பார்த்து சொல்றேன். பிறகு வேட்டையாடுபவனோ அல்லது நெருப்பை பயன்படுத்துவனோ. முதலில் நெருப்பை பயன்படுத்திய மனிதன் அல்லது முதலில் வேட்டையாடிய மனிதன், வேட்டையாடுகின்ற அல்லது
தீயை பயன்படுத்துகின்ற மீனிங் வரும். ஒன்றா இருக்கணும். மனிதன் அதை பாருங்க. ஹோமோ ஹோமோன்னு வரும்போது மனிதன், பின்னுக்கு வருவது பேரெச்சம், புத்தி கூர்மை உடைய. அவன் புத்தி கூர்மையுடைய ஆக்கலன்னு சரியா விளையம் கொள்ளணும். ஹெபிலிஸ் வேட்டையாடுகின்ற அல்லது தீயை பயன்படுத்தி வரணும். மீனிங் நான் மறந்துட்டேன், பார்த்தான் சொல்லணும். அவை முன்னுக்கு இருப்பது பெயர் சொல், பின்னால் இருப்பது வேறுபடுத்தி பெயர். ரைட், என்ன செய்வோம்? அடுத்த கிளாஸ் எழுதுவோமா? டயர்டா இருப்பீங்க, முதல் வகுப்புல இருந்து வந்திருப்பீங்க. நாளை காலை 9 to 10:30 யூனிட் 3 சந்திப்போம். நாளை காலையில எழுதுவோம்.